வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரும்பக்குடி டு பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்க நெய்வேலி அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் இருக்குது. இதை நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருக்கலாம். கரும்பக்குடி டு பட்டுக்கோட்டை போகிற எல்லாருமே இந்த கோவிலை கிராஸ் பண்ணி தான் போவீங்க. கோவில் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே ஒரு பெரிய ஆர்ச் வழியாக நம்மளை உள்ளே வரவேற்குது. இங்கே நிறையா குதிரை சிலைகள் இருக்குது. இந்த குதிரை சிலைகள் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அவங்க சிலைகளை செஞ்சு வச்சு வழிபடுறாங்க. அவங்க வேண்டிக்கிட்டு போகிறது நடந்துருது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி குதிரை சிலைகளும் யானை சிலைகளையும் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா, இந்த குதிரை சிலைகள் தான். இந்த குதிரை சிலைகள் வந்து என்னென்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அந்த சிலைகள் இருந்துச்சு. இப்போது எங்களுக்கே 80 வயசுக்கு ஆயிடுச்சு, இன்னமும் இந்த சிலைகள் இருக்குது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சிலைகள் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 100 வருடத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த சிலைகளில் உள்ள அமைப்புகளை பார்த்தாலே தெரியும் அது பழங்காலத்தில் உள்ளது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேலில் வளையல்களும் அந்த நாடா தலையில் கட்டுவோம் இல்லையா, அதையும் நிறையா கட்டியிருந்தாங்க. இது என்னென்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் வேண்டிட்டு போவாங்க. அது நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க கொண்டு வந்து நேர்த்திக்கடனை அதை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த கோவில் பக்கத்தில் இருக்க 2 சிலைகள் என்னென்னா கருப்பும் பத்திரகாளியும் இருக்காங்க. இவங்க புதுக்கோட்டை கீழக்கோட்டையில் ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்களாம் அமர்ந்திருந்தாங்க. அப்புறம் எங்களோட முன்னர்கள் அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடத்தை கட்டி இங்கே இருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் உள்ள 2மே அவங்கள எடுத்து இங்கே பெருசாக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதனால அந்த இடம் அப்படியே இருக்குது. இந்த யானை சிலை கட்டி 65 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டிட்டு போனாருன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததால் வந்து இந்த சிலை கட்டி வச்சாரு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே மெயினாக உள்ளே இருக்கிறது கருப்பரும் ஐயனார் 2 பேர் இருக்காங்க. அவங்கள தான் நாங்கள் பிரதானமாக வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவில் வந்து தைப்பூசம், பங்குனி உத்திரம் அதுக்கெல்லாம் விசேஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு பிரதானமாக திருவிழா அப்படின்னு பார்க்க போனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 வயல நல்ல அனுபவம் தெரியும். சரி எனக்கு 72 வயசு ஆகிப்பா. இது 60 வரையும் அங்கிட்ட எத்தனை வரையும் இருக்கும். ரைட்டு. இது 50 வருஷம் இருக்கும் கட்டியா. இது 65 வரையும் ஆச்சு. இது கட்டியா? எனக்கு 8 வயசுல கட்டினது. நீங்க கட்டினது பிள்ளைகள இல்ல பழங்கால அப்பையில இருந்து எந்த காலத்துல உள்ளது ஆறு கண்டா? அப்பையில இருந்து அப்படியே வந்திருக்கு யாமை. ஓகே இருந்திருக்கு. அந்த காலியில் இருக்கும் வந்திருக்கு. கீழக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டைக்கு மேற்கு கீழக்கோட்டை இருக்கான். அங்கேருந்து வந்தது எங்க ஆளு பூயாரி கொண்டாந்தது, வேளாறு கொண்டாந்தது. 2 யாமை. இந்த 2 சாமியும் அது 2 அண்ணன் தங்கச்சிங்க. ஓகே. இவ தெய்வம் புரியன் முன்னாடிமா இருக்கும்னா ஆமா, அப்படி இல்ல அண்ணன் தங்கச்சியுமா அது அந்த 2 தெய்வமும். இந்த சின்ன கருப்பும் பத்திரகாளி. இந்த சின்ன கருப்பும் பத்திரகாளி அதை 2ஐயும் தூக்கி வைக்க அந்த 2 மண்டபம் கட்டினது. அதை தூக்க முடியல, என்ன தூக்காதான் இருக்கான். அதனால அதுல ஒரு பத்திரகாளியை கட்டி வச்சு இதுல ஒரு கருப்பு சின்ன கருப்பு வச்சு அது 2ஐயும் வச்சதான் இது கட்டினது. அது தூக்க முடியாது. ஓகே. 5 வயசுல அது போய் கேட்டுருக்கு முகுத்தி எனக்கு பண்ணி அதை கட்டி வச்சுட்டு கும்பிட போயிருக்கா. ஏண்டா எனக்கு முகுத்தி போடலன்னு போய் கேட்டுருக்கு. அப்புறம் அது கட்டினவரு முகுத்தி கொண்டாந்து போட்டு போனாரு. கட்டினவங்களே கொண்டாந்து போட்டு போனாங்களா? ஓகே. அவ்வளோதாங்க. நாங்களும் போயிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நிறையா பனைமரங்களும் ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த மரத்தில் நிறையா தேனீக்கள் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் லோக்கல் பையனால் நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். இப்போது அதிகமாக அதில் பார்க்க முடியறதில்ல. அவ்வளோதான் மக்களே. இப்போது நம்ம திரும்ப வந்த வழியே போயிடலாம். இது மெயினாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை டு கரும்பக்குடி
நெய்வேலி வழியாக வரணும். 2 ரூட் இருக்குது பட்டுக்கோட்டை கரமடி வரும். ஒன்று ஊரணி பெறும் வழியாக, இன்னொன்று நெய்வேலி வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோயில் பார்க்க முடியும்.